ஒரு உயிரின் முடிவு மற்றொரு உயிரின் தொடக்கமாகலாம். மனிதத்துவத்தின் உயர்ந்த வடிவம் உடல் உறுப்பு தானம். அந்த உயர்ந்த எண்ணத்தை மனங்களில் விதைக்க உருவான ஒரு உணர்ச்சிமிக்க படைப்பு புஷ்பாஞ்சலி குறும்படம். அமெரிக்காவின் யுனைடெட் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த சிறப்பான குறும்படம் இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் அவர்களின் தயாரிப்பில் உருவாகியுள்ளது. ஒளிப்பதிவாளராக தனித்துவம் பெற்ற RD ராஜசேகர் அவர்களின் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அனுபவத்துடன் புதிய பார்வையும் ஆழமான உணர்வும் கொண்டு வைஷாலி சுப்பிரமணியம் இந்த படத்தை இயக்கியுள்ளார். உணர்ச்சிகளின் உச்சத்தை தொட்டு செல்லும் கதையில் திரைப்பட நடிகை காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் உயிரோட்டமான நடிப்பை வழங்கியுள்ளார். இது ஒரு சாதாரண குறும்படம் அல்ல. இது சமூக பொறுப்புணர்வை எழுப்பும் ஓர் அழைப்பு. ஒரு முடிவின் மூலம் பல உயிர்களுக்கு கிடைக்கும் புதிய நம்பிக்கை. உலக அரங்கில் பெருமை சேர்த்த இந்த படைப்பு டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முதல் பரிசை பெற்றதுடன் 60க்கும் மேற்பட்ட விருதுகளை உலகளவில் வென்று சர்வதேச அளவில் பாராட்டை பெற்றுள்ளது. இந்த சிறப்புமிக்க புஷ்பாஞ்சலி குறும்படத்தை திமுக MP மற்றும் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு திருச்சி திரு சிவா அவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு சீனு ராமசுவாமி அவர்கள் இணைந்து வெளியிட்டுள்ளனர். வைஷாலி ஒரு படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய நோக்கத்தின் காரணமாகவாவது அது வெற்றி பெற வேண்டும். பலரும் அதை பார்த்து அதன் மூலமாக உத்வேகமும் உணர்ச்சியும் பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். வைஷாலி மிகச்சிறந்த கேமராமேன். லைட் நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் பண்ணுறது வேற. அந்த அவைலபிள் போட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். மரணம் ஒரு முடிவு அல்ல, பல உயிர்களுக்கு ஒரு புதிய விடியல் ஆகும். உங்கள் குயின் கோப்ரா சினிமா யூடியூப் சேனலில் மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியாகிறது புஷ்பாஞ்சலி.